ஹரே கிருஷ்ணா. வார்ம் வெல்கம் ஃபார் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்டோரி சீரீஸ். நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா கஜேந்திர மோட்சத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ॐ अज्ञानतिमिरन्दस्य ज्ञानागंशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगन ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय को ब्राह्मणहिताय च जगदिदाय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चकाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवगीनन्दनाय च नन्दगोप कुमाराय गोविन्दाय नमो नमः। नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्त्याख्यं नमामि भक्तशक्तिकं जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा।
ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம வந்து கஜேந்திர மோக்ஷத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கஜேந்திர மோக்ஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியில ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்காங்க. ஒன்று கஜேந்திரன் யானை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முதலை இருக்கு. இவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இது உங்களை இவங்களுக்கு எப்படி வந்து மோட்சம் வந்துச்சு, என்ன பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கஜேந்திரன்ற வந்து யாரா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கஜேந்திரன் யானை பெயர் தான் வந்து கஜேந்திரன். ஓகேங்களா? ஸோ அது அவர் வந்து ஒரு முறை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரத்யும்னன் அரசன். ஓகேவா? இந்திரத்யும்ன அரசனா இருந்துட்டு ஆஹ் தமிழ 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 தேசத்தை வந்து ஆண்டுட்டு வந்தார். ஓகேவா? அவர் வந்து பெரிய சிவன் பக்தன். ஓகே. ஆஹ் சிவன் பக்தன், வேதங்களை எல்லாம் பின்பற்றி நல்லா வாழ்ந்துட்டு வந்தாரு, அரசாட்சி புரிஞ்சிட்டு வந்தாரு. தன்னுடைய வயசு ஆன பிறகு தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு மலைக்கு போறார். மலையாச்சலா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு சின்ன குடில கட்டிட்டு அங்க வந்து பக்தி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்தார். அவரை வந்து பாத்தீங்கன்னா முழுமுதற் கடவுளை விஷ்ணுவை தான் வழிபட்டுட்டு வந்தாரு. அவர் தியானத்துல இருந்தாங்க. அந்த மலையாச்சல மலையில வந்து அவரு தியானத்துல இருந்தாரு. அந்த சமயத்துல என்னாச்சு, அகஸ்திய முனிவர் வந்து அங்க வராரு. ஓகேங்களா? அங்க வரும்போது என்னடா நான் ஒரு முனி வந்திருக்கேன், எனக்கு ஒரு மரியாதையும் கொடுக்காம இந்த இந்திரத்யும்ன அரசன் ஆசிரமத்துல உட்காந்துட்டு இருக்கிறானேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோபம் வந்து அவருக்கு சாபம் கொடுக்கறது. நீ அடுத்த ஜென்மத்துல ஒரு மந்த புத்தியான யானையா பெறன் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்கிறார். சோ அடுத்த ஜென்மத்துல அவர் வந்து இந்த இந்திரத்யுமன் அரசன், தமிழ தேசத்தை ஆண்ட அரசன் யார் வந்து ம நாட்டை எல்லாம் துறந்துட்டு மலையாச்சல மலையில போயிட்டு தவம் பண்ணிட்டு இருந்தாரோ அவர் தான் சாபத்தின் அகஸ்திய ருஷியின் காரணமாக சாபத்தின் காரணமாக மந்த புத்தி உள்ள ஒரு யானையா பிறந்துச்சு. ஓகேவா? சோ இது ஒரு பாட்டு. சோ இப்ப நமக்கு கஜேந்திரன் யாருன்னு தெரியும். அவர் யாரும் இல்ல, இந்திரத்யுமன் அரசன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்க வந்து ஒரு முதலை ஸ்டோரியை பார்க்க போறோம். இந்த முதலை யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கிங் ஊஹூ அரசன், ஊஹூன்ற ஒரு அரசன். ஓகேவா? அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு கந்தர்வ நாட்டுல சேர்ந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பூலோகத்துல சேர்ந்தவர், அவர் வந்து கந்தர்வ லோகத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பெண்களோட நல்லா அந்த நீச்சல் அணிச்சிட்டு நீர் தேக்கத்துல விளையாடிட்டு இருந்தார். அப்ப வந்து இவர் என்ன பண்ணாரு, இந்த பெண்களோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப வந்து தேவல ரிஷி வந்து அங்க குளிச்சிட்டு இருந்தார். அவருடைய காலை புடிச்சு இவரு இழுத்தார். ஓகேவா? சோ இவர கால புடிச்சு இழுத்ததுனால அந்த தேவல ரிஷிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்ததுனால, ஆ நீ வந்து அடிச்ச தெர்மத்துல நீ போயிட்டு முதலையா பெறன்னு சொல்லிட்டு அந்த கிங் அரசன் ஹூன்றக்கு வந்து சாபம் குடுக்குறார். ஓகேவா? அவர் எவ்வளவோ மன்றாடுறார் அவர்கிட்ட, அச்சச்சோ என் மேல கொஞ்சம் கருணையா இருங்க. எனக்கு வந்து சாபத்திலிருந்து விடுதலை குடுங்கன்னு அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாது. குடுத்த சாபம் குடுத்தது தான். ஆ வேணும்னா ஒரு தீர்வு வேணா, உனக்கு வந்து கஜேந்திரன வந்து கால் பிடிச்சதுனால உனக்கு வந்து விடுதலை கிடைக்கும். அப்போ வந்து நீ அ உன்ன வந்து காப்பாத்த முடியும். நீ கஜேந்திரனோட கால புடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாராயணால நீ கொல்லப்படுவ. அப்போ உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ ஸோ, அதே சமயத்துல கஜேந்திரனுக்கும் 2 பேருக்கும் மோட்சம் கிடைக்கும். ஸோ, நாராயணன் வந்து நாராயணன் நோக்கி கஜேந்திரன் பாடல்கள், பிரார்த்தனைகள் பண்ணுவாரு. அதனால வந்து சுதர்ஷன் சக்கரத்துல கொண்டு அந்த முதலை தலைய வந்து கட் பண்ணிறார். ஸோ, இங்க 2 பேருக்குமே மோட்சம் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, கஜேந்திரனுக்கு சாரூப்பிய முக்தி கிடைக்குது. கடவுள மாதிரி ஒரு உடல் கிடைக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து விஷ்ணு லோகத்துக்கு போயிடுறார். ஓகே. ஸோ, இந்த கதைய தான் பார்க்க போறோம். ஸோ, ம். ஸோ, இந்த பிக்சர்ல பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. இங்க பாருங்க. எலிஃபேண்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? எலிஃபேண்ட் கஜேந்திர, கிங் இந்திரத்யும்னவா இருந்தாரு. அகஸ்திய முனி வந்து இந்த பிக்சர்ல பாருங்க, சாபத்த குடுக்குறார். அகஸ்திய முனி வந்து அந்த இந்திரத்யும்னன் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சாபத்த குடுக்குறார். ஓகேவா? ஸோ சாபத்த குடுத்ததுனால வாங்கிட்டாரு. அடுத்த ஜென்மத்துல வந்து யானையா பிறந்தார். எங்க இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிகூட்ட மவுண்டைன் இருக்கு. ஓகேவா? த்ரிகூட்ட பர்வதத்துல வந்து அவர் இருக்கார். ஓகே.
இந்த த்ரீகுட்ட பர்வத்த பத்தி கொஞ்சம் நம்ம வேதா பேஸ்ல பார்த்துக்கலாம். ஆ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. இந்த த்ரீகுட்ட பர்வதோடைய அழகு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அழகான மலை. ஓகேவா? அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கடல் இருக்கு இல்லையா? பார்க்கடல் மத்தியில ஒரு அழகான பர்வதம். அது எவ்வளோ அளவுக்கு உயர்ந்ததா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு 10,000 யோஜனாஸ் 10,000 யோஜனா இல்லைன்னா அது வந்து 8,000 மைல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மலை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரீகூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து ஒரு அழகான தோட்டம் இருக்கு. அது பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ருத்துமத்துன்னு சொல்லிட்டு. அது யாரால கட்டி பாதுகாப்பாக வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருண பகவான் தான் வந்து அந்த தோட்டத்த வந்து மெயின்டெயின் பண்றார். ருத்துமத் ஓகேங்களா? அது பக்கத்துல ஒரு அழகான கரை இருக்கு. நீர்த்தேக்கம். ஓகேனா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யானை கூட்டத்திற்கு வந்து தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திரன். அவனும் தன்னுடைய பெண் யானை கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அங்க போயிட்டு குளிப்பான். அந்த நீர்த்தேக்கத்துல. ஓகேவா? அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும். நிலத்துல வந்து யானைக்கு பலம், தண்ணீல வந்து முதலைக்கு பலம். இல்லையா? ஸோ அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது, அது என்ன ஆகுது, அந்த முதலை வந்து அ யானைய வந்து புடிச்சுக்குது. ஓகேங்களா? ஸோ இம்மீடியட்டா வந்து அட்டாக் ஆகுது. யானை வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய உடலு, நல்ல பலசாலி. பட் தண்ணீல இருக்கனால, முதலைக்கு வந்து ரொம்ப பலம் ஆகுது. பலமா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சண்டை பார்த்தீங்கன்னா, இந்த முதலைக்கும், இந்த யானைக்கும் வந்து 1 நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 1000 வருஷம் நடக்குது. பட் 2 பேருமே இறக்கவே இல்ல. ஓகேவா? ஏன்னா, யானைக்கு வந்து தண்ணீல இருக்கனால நாள் பட என்னாச்சு? பலம் குறைஞ்சுகிட்டே போச்சு. அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கு. பட் தண்ணீல இருக்கிற முதலைக்கு வந்து நாள் ஆக ஆக என்னாது பலம் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இப்ப என்னடா பண்றதுன்னு தெரியாம இந்த எ அ யானை இருக்கு இல்லையா? சரி நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. நம்ம முழுமுதற் கடவுளான பரமபுருஷ பகவான் கிட்ட வந்து தஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அவரு தான் வந்து நம்மள காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட இந்த யானை வந்து தஞ்சம் எடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மலையில வந்து எல்லா விதமான செல்வ வளங்கள் வந்து அவ்ளோ அளவுக்கு நிறைஞ்சிருக்காம். ஓகேவா? ஆ அதாவது ஆ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஜுவல்ஸு, மினரல்ஸு, ந நல்ல உயர்ந்த அ மு மரங்கள், அ அங்க வந்து செடி, கொடிகள் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அங்க வந்து நீர் வளமும் நல்லா இருக்குது. அதனால வந்து நீர்வீழ்ச்சி இருக்குது. ரொம்ப அழகான அட்மாஸ்பியர் அந்த இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலை உச்சியில வந்து பீக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த உச்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால ஆனப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி, ஆ இரும்பு ஆக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் அது வந்து வானத்த ஆகாயத்த தொடும் அளவுக்கு உச்சமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆ இந்த 8 திக்கு இருக்கு இல்லையா? இந்த அந்த மவுண்டனுடைய பேஸ் இருக்கு இல்லையா? எப்பவுமே வந்து அத வந்து சீரஸ் ஆகரத்துல இருக்கிறதுனால பால் அலைகள் வந்து அத தொட்டு தொட்டு போகும். ஸோ, அதனால அங்க வந்து எமர்லாண்ட் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஸ்பா ஸ்போ பார்க்கிங் இது கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நல்ல வந்து ஜாலியா இருக்கும் அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு, சித்தர்கள், சாரணாஸ், கந்தர்வாஸ், வித்யாதரா, சர்பஞ்ச், கிங்கராஸ், அப்சராஸ் எல்லாரும் இங்க வருவாங்க. நம்ம எப்படி பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போற மாதிரி இவங்களும் இந்த மவுண்டைன் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஓகேவா? அங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்க குகையில எப்பவுமே வந்து எதிரொலி கேட்கும் இல்லையா? ஸோ அந்த எதிரொலி கேட்கறனால சிங்கமும் வந்து கர்ஜிக்கும். அது வந்து ஏதோ எக்கோ கேட்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் அகங்காரத்துல இன்னும் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கர்ஜிக்கும். அதே மாரி இந்த தேவ லோகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பாடல்கள் பாடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு எதிரொலி கேட்கும். ஸோ இது மாரி ரொம்ப அழகா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. பசுமையான வந்து சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பசுமையான செடி கொடிகள், அப்புறமா நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்டன் எல்லாம் வந்து இந்த ருத்மத் அந்த கார்டன் தானே பேரு? ருத்மத். வருணதேவன் வந்து காவல் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? ஸோ, ஆ
அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெமிகாட்ஸும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. அங்க வகை வகையான பறவைகள், அதனுடைய சத்தங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? அந்த மலையிலும் சரி, அங்க இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம், நதிகள், அப்புறம் அந்த பீச்சஸ்ல எல்லாம் வந்து அழகான விலை உயர்ந்த கற்கள்லாம் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்குமாம். ஓகே. தேவர்கள் எல்லாம் அங்க போய் குளிச்சுட்டு வருவாங்களாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையாவே அங்க நறுமணம் இருக்கு அந்த தண்ணீருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஸோ அங்க வேற என்னென்ன மரங்கள் இருந்துச்சுன்னு இந்த இதுல குடுத்துருக்காரு. மந்தாராஸ், பாரிஜாதா, பதலாஸ், அசோகா, சம்பகா, சூதாஸ், பியலாஸ், பனாசாஸ், மேங்கோஸ், அமிர்தகாஸ், குரோமோகாஸ், கோகனட் ட்ரீ, டேட்ஸ், பொமிகிரேனட், மதுகாஸ், பாம், தமலா, அர்ஜுனா, அரிஸ்டா, உதம்பராஸ், பிளாகாசா, பேனியன் ட்ரீ, கிம்சுகா, சாண்டல்வுட் ட்ரீ. இது மாரி பலவிதமான மரங்கள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய கரையில வந்து ஷைனிங் கோல்டன் லோட்டஸ் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கு பெயர் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, குமுதா, கா காலாரா, உத்பலா, சதாபத்ரா. அது இன்னும் அந்த மலைக்கு வந்து அழக கூட்டுது. ஓகேவா? அது இல்லாம வேற என்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பில்வமர, கபீட்டா, ஜம்பீரா, பல்லக் பல்லக்கா தாக்கா ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய தேனை எல்லாம் குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய பம்பிள் பீஸ் எல்லாம் வந்து போதையில இருக்கும். அது ஒரு ரீங்காரம் பாடிட்டு இருக்கும்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கரையில வந்து நதிக்கரையில, ஏரிக்கரையில வந்து ஆம், தாமரை மலர்கள் மாத்திரம் இருக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர்ட்ஸ் லைக் ஸ்வான்ஸ், காரந்தவாஸ், சக்கரவாகாஸ், கிரேன்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இங்க திரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, மீன்கள், ஆமைகள் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறதுனால அது ரொம்ப அழகா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நதி ஏரிக்கரைய சுத்தி என்னென்ன மரங்கள், மலர்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப மலர், வேதச ஃப்ளவர்ஸ், நாலாஸ், நிபாஸ், வஞ்சுகாலாஸ், குண்டாஸ், குருபகாஸ், அசோகாஸ், சீரிசாஸ், குட்ட குட்டஜஸ், இந்துக்கஸ், கும் கும்ஜகஸ், ஸ்வர்ணயுதிஸ், நாகஸ், புனகாஸ், ஜாதிஸ், மல்லிகாஸ், சதபத்ரஸ், ஜாலகஸ், மாதவி லதாஸ். ஓகே. ஸோ இது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய லேக் இருக்கு. மல்டிபிள் கலர்ஸ் லோட்டஸ் இருக்கு. அங்க வந்து பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ், டார்டாய்ஸ், ஸ்வான்ஸ் எல்லாம் இருக்கு. அதை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும்போது இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ இந்த த்ரீகுட்ட பர்வதத்துல தான் இந்த கஜேந்திரன் வாழ்ந்துட்டு வந்தார். ஓகேவா? ஸோ இவர் வந்து போயிட்டு ரொம்ப திக் ஃபாரஸ்ட். அவர் வந்து போயிட்டு வரும்போது சில மரங்கள் எல்லாம் முறிப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, simply by catching the scent of the elephant, all other elephant, the tigers and other ferocious animals such as lions, rhinoceros, great serpents, black and white sarbas fled in fear. ஓகே. எல்லாரும் பயந்து ஓடி போவாங்களாம். இந்த யானையோட ஸ்மெல் பார்த்துட்டே ஸ்மெல்லு நுகர்ந்துட்டு எல்லாரும் போயிடுவாங்களாம். பட் சின்ன சின்ன மிருகங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பயப்படாம தைரியமா இருந்துச்சுன்னா, யார் யாரு? ஃபாக்ஸு, ஹுல்ஸ், பஃபலோஸ், பீர்ஸ், போர்ஸ், கோபுச்சாஸ், பார் கியூபைன்ஸ், மங்கீஸ், ராபிட்ஸ், அதர் டீட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த வனத்துல வந்து பயம் இல்லாம தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? கஜபதி அவர் தான் வந்து யாரு? லீடர் ஆஃப் த எலிஃபண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் குடிச்சிட்டு அவர் மயங்கி இருந்தார். ஓகேவா? ஸோ அவர் வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு லேக்குக்கு போறார். ஓகேவா? ஸோ லேக்குக்கு போன உடனே like human being who lacks spiritual knowledge and is too attached to the members of the family, the elephant being illusioned by the external energy of the Krishna and his wife's
அண்ட் சில்ட்ரன் பேத் அண்ட் ட்ரிங்க் த வாட்டர். ஓகேவா? ஸோ எப்போ வந்து இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய மாய சக்தினால இங்க இருக்க விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவான். இது பொய்யான உலகம், இது வந்து அசாஸ்வத துக்காலயன்றது மறந்துடுவான் இல்லையா? ஸோ நான் தான் என்னுடையதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டுறான். அது மாதிரி இந்த கஜேந்திர யானை என்னாச்சு, தன்னுடைய குடும்பத்தினருக்கு மனைவி மக்கள் சொல்லிட்டு ரொம்ப பற்றுதலோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எதனால யாரால கிரியேட் பண்ணது? பகவான் கிருஷ்ணரால கிரியேட் பண்ணது. எங்கிருந்து உருவாச்சு? இதெல்லாம் அவருடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி எங்கிருந்து உருவாச்சுன்றத மறந்துடுச்சு. மறந்துட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலமுள்ள பலமுள்ள முதலை வந்து கோவத்தால வந்து அட்டாக் பண்ணுது. ஓகேவா? நல்லா கட்டியா புடிச்சுக்கிட்டு, இருந்தாலும் இந்த யானை வந்து ரொம்ப பலம் வாய்ந்தது. எத்தன மிருகங்கள் அத பார்த்துட்டு பயந்துட்டு போச்சு இல்லையா? பட் இந்த யானை வந்து தண்ணிக்குள்ள போன உடனே, ஆ அதுக்கு வந்து பெரிய கஷ்டமா இருந்துச்சு. இந்த யுத்தங்கள் வந்து ரொம்ப நாள் நடந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய மனைவிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவலைப்படுறாங்க. அவங்க க அவங்கள காப்பாத்த முடியல. பட் அழுதுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ யாராலயும் வந்து அந்த யானைய வந்து காப்பாத்தவே முடியல. எவ்ளோ சப்போர்ட் பண்ணி இழுக்குறாங்க அந்த யானைய. உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அந்த யானைய புடிச்சு இழுக்குறாங்க. கஜேந்திரன இழுக்குறாங்க. பட் யாரு இழுத்தாலும் வந்து அதனால வந்து வெளிய வர முடியல. ஏன்னா, தண்ணீல இருக்கக்கூடிய முதலைக்கு வந்து ரொம்ப பலம் அதிகமா இருக்கு. இல்லையா? ஸோ இது மாரி ஒரு 1000 இயர்ஸ் 1000 வருஷம் சண்டை நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானை நினைக்குது. மென்டலி, பிசிக்கலி, சென்சுவலி அதனுடைய பலம் எல்லாம் வந்து குறைஞ்சிடுது. ஓகேவா? ஸோ அப்ப வந்து அதுக்கு புரியுது. ஓகே. ம். ஓகே. நான் வந்து மாயைக்கு நடுவுல இருக்கேன். இப்ப வந்து இதெல்லாம் நடக்கிறது வந்து கடவுளுடைய இஷ்டம் படி நடக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புரியுது. ஓகே. யாரு இருந்தும் என்ன வந்து காப்பாத்தவே முடியல. இந்த அ ஆபத்துல இருந்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுச்சு. யாரும் என்ன காப்பாத்த முடியாது. யாரால இத ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சுச்சு. இம்மீடியேட்டா என்ன ஆச்சு? பகவான் கிருஷ்ணர் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் கிட்ட போயிட்டு தஞ்சம் அடைஞ்சுச்சு. அவர் எல்லாருக்கும் வந்து தன்னுடைய தாமரை திருவடியில வந்து பாதுகாப்பு குடுக்குறாரு இல்லையா? அவருகிட்ட போயிட்டு இந்த யானை வந்து தஞ்சம் புகுந்துருது. ஓகேங்களா? சோ அவர் வந்து எப்படியாப்பட்டவர்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். யாரு? பகவான் கிருஷ்ணர். சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் இஸ் சோ பவர்ஃபுல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல். பட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா, காலம் வந்து தான் எல்லாரையும் காலம் ஈவன் த எட்டர்னல் டைமா வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்காரு. ம். அப்படின்னு சொல்லிட்டு இத தெரிஞ்சுக்கிறது. ஸோ மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும்ன்றது தெரிஞ்சது. பட் யார் ஒருத்தரால வந்து பாதுகாப்பு குடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒருத்தர் மாத்திரம் தான் பாதுகாப்பு குடுக்குறாரு. ஸோ ஃபார் ஈவன் டெத் ரன்ஸ் அவே இன் ஃபியர் ஆஃப் த லார்ட். அந்த மிருத்யு கூட வந்து கடவுள பார்த்து பயந்து ஓடிடுமாம். அவ்ளோ அளவுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து அவ்ளோ அளவுக்கு பலசாலி. ஓகே. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டு இந்த யானை வந்து பிரார்த்தனை வைக்குது. ஓகே. அது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யானையா இருக்கு இல்லையா? அதனால அவ்வளோ அளவுக்கு ஞானம் இல்ல. எப்படியோ வந்து அதிர்ஷ்டவசமா அதுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி ரிமெம்பர் த பிரேயர். ஸோ அத வந்து ஜபிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்டு அது வந்து கடவுளுக்கு வந்து பணிவான நமஸ்காரத்த தெரிஞ்சுக்குது. நான் ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கேன். என்ன தயவு செய்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்து தவளையால எவ்வளோ அளவுக்கு நான் பெரிய பலசாலி. பட் பார்த்தீங்கன்னா, தவளையால வந்து தாக்கப்பட்டிருக்கேன். 1000 வருஷம் சண்டை போட்டுருக்கேன். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுது. எப்படி பிரார்த்தனை பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமானவர். காஸ் ஆஃப் ஆல் த காசஸ். அப்புறம் நீங்க தான் வந்து அசலானவர். ஒரிஜினல் பர்சன். எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் வந்து உருவானது. நீங்க தான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ஆணிவேரா இருக்கீங்க. எல்லாமே உங்கள சார்ந்து தான் இருக்கு. நீங்க எப்படியாப்பட்டவர்ன்னு பார்த்தீங்கன்னா, நித்தியமானவர், டிரான்சென்டென்டல், திவ்யமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நீங்க இந்த பௌதீக உலகம் எல்லாமே உங்களுடைய வெளிப்புற சக்தியால தான் ஆனதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. நீங்க வந்து நித்தியமா வந்து ஆன்மீக லோகத்துல வந்து இருக்கீங்க. அத வந்து என்னன்னு சொல்றோம்? வைகுண்ட லோகா. அதுக்கு மேல வந்து கோலோக்ல விருந்தா இருக்கீங்க. அங்க வந்து நித்தியமான லீலையில வந்து நீங்க ஆ பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த
பௌதிக உலகம், மெட்டீரியல் வேர்ல்ட் எல்லாத்தையும் உங்களுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி, வெளிப்புற சக்தியால வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து எல்லா திக்கிலயும் அது வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்க தான் இத வந்து இந்த உலகத்த உருவாக்குறீங்க, காக்குறீங்க, அழிக்கிறீங்க. எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. நீங்க எப்பவுமே எல்லா காலத்திலயும் இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திஸ் இஸ் இத வந்து பாத்தீங்கன்னா, பக்தர் அல்லாதவருக்கு வந்து யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, கடவுள் தான் இந்த உலகத்த படைக்கிறாரு, காக்குறாரு, அழிக்கிறாரு. இங்க எல்லாம் இருக்கிறது அவரை சார்ந்துதான் இருக்குது. அவர் வந்து இதை எதையும் சார்ந்து இல்லைன்றத பக்தன் அல்லாதவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். ஓகே அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ யார் புரிஞ்சுப்பாங்க? பியோர் டிவோட்டிஸ் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இந்த பகவான் இருக்காருல்ல, அவர் வந்து நித்தியமானவர். அவருக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எதுவுமே இல்லை. நம்ம ஃபேஸ் பண்ற இந்த மனிதர்கள், இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பர்மனன்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லையா? பட் கடவுளுக்கு அப்படி எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் சொல்றார். ஓகேவா? ஸோ யார் இந்த பூ உலகத்துல பிறந்திருக்காங்க, அவங்க யார்கிட்ட தஞ்சம் அடைக்கணும்? பகவானுடைய தாமரை திருவடியில தஞ்சம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா கடவுள் வந்து தன்னுடைய பக்தனுக்கு வந்து எதை வேணாலும் செய்வாங்க. பரித்ராயான சாது நாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ அவர் பாத்தீங்கன்னா தோன்றாரு, மறைறாரு. சில லீலைகளை செய்யறாங்க. எதுக்கோசம்? பௌதிகமான விஷயத்துக்குள்ள தன்னுடைய பக்தர்களை காத்து அவங்கள தன்னுடைய இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போகணுன்றதுக்கோசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அவர் எங்கெல்லாம் இருக்காரு? எல்லாருடைய இருதயத்திலும் பரமாத்மாவா இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. அதாவது அவர் தான் ஈஸ்வரரா இருக்கிறாரு. நம்ம பரமாத்மாவா நம்ம உள்ள இருந்துட்டு நம்ம என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அதை வந்து விட்னஸ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஈஸ் ஒரிஜினல் எல்லாத்துக்கும் மூல காரணமாவும் அவர் தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் தான் இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, நம்ம லிவிங் என்டிட்டிஸ் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு அங்கத்துணுக்கு, பார்ட்ஸ் அண்ட் பார்சல். ஓகே. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு இல்லையா? மகாவிஷ்ணு அவர்கிட்ட இருந்து தான் இந்த உயிரினங்கள்லாம் வந்திருக்கு, உயிர்வாழிகள் என்றத இங்க பிரார்த்தனையில சொல்றாரு. ஓகே. ஆஹ் யார் ஒருத்தன் வந்து இந்த உலகத்துல ஒரு விஷயங்களை வந்து சாதிக்கிறான்னு, அது பகவானுடைய கருணையினாலதான் வந்து அது சாதிக்கிறான். அவர் தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கார். திருப்பி திருப்பி சொல்ற பாருங்க, ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். பட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அன்டச்டு பை எனி ஆஃப் இஸ் பை ப்ராடக்ட்ஸ். ஓகே. அவர் எப்படியாப்பட்டவர்னா ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. ஓகே. தங்க சுரங்கத்துல எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு தேவையான செயின்ஸ் பண்ணிக்கலாம், கம்பல் பண்ணிக்கலாம், வளையல் பண்ணிக்கலாம், பிரேஸ்லெட் பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன வேணுமானா ஆர்னமெண்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படியாப்பட்டவர் வந்து தான் பகவான். இஸ் எ கோல்டு மைன். ஓகே. ஸோ எப்படி இந்த கோல்டுல இருந்து ஒரு பொருட்களை செஞ்சா அதுக்கும் அந்த கோல்டு குவாலிட்டி இருக்கு இல்லையா? அது மாதிரி அவர் வந்து முழுசு. ஓகே. அவர் வந்து விபு ஆத்மா, பரமாத்மா. அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு சின்ன பார்ட்டிக்கல் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அணு ஆத்மா, ஜீவாத்மா. ஓகேவா? ஸோ இந்த கடவுளை எப்படி வணங்கணும்னு பாத்தீங்கன்னா பஞ்சராத்திர விதிப்படி வணங்கணும். அதுக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் யார்கிட்ட இருந்து வருது? அவர் தான் வேதேஷ சர்வை அகம் ஏவ வேத்தியம் அப்படின்னு சொல்றீங்களா? அவர் தான் வந்து இந்த வேதங்களுக்கு முதல் காரணமாகவும் இருக்கிறது. அவர் தான் வந்து பக்தர்களுக்கு முக்தியும் கொடுக்குறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளோட கடமை என்ன பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அவரு கொடுத்திருக்க வேதங்களை புரிஞ்சுக்கணும். பக்தர்களுக்கு என்னென்ன கோட்பாடு கொடுத்திருக்காரோ அதை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்றார். யாரு மூலியமா? குரு மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா although for us the mode of goodness is covered by the following instruction of the saintly persons and spiritual master, we can be freed from material clutches. ஓகே. இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கஜேந்திரன் தன்னுடைய பிரார்த்தனையில ஒருத்தர் வந்து ஆன்மீக குருவை ஏத்துக்கணும், அவருடைய கட்டளைப்படியும் அவருடைய வழிநடத்தல் படி நமக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. அவர் வந்து பகவான் எப்படி பாத்தீங்கன்னா செல்ஃப் எஃப்லுஜென்ட். அவர் வந்து பிரம்ம ஜோதி, வெளிச்சம், சுய பிரகாசமா இருக்கிறார். ஓகேவா? சோ அது வந்து பக்தர் அல்லாதவரால புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகே.
செல்ஃப் எஃபிலியன்ட் மெட்டீரியல் ஃபார்ம் ஆஃப் சுப்ரீம் பர்சனல் அடோர்டு பை நான் டிவோட்டிஸ். அதாவது இம்பர்சனலிஸ்ட் வந்து அவர் வந்து பிரம்ம ஜோதி வடிவில் தான் வந்து அவரை அவருக்கு உருவம் இல்லை, அருவமானவர், ஒளிமயமானவர்ன்றதை அவர் நினைச்சுக்கிறார். பட் கடவுள் பார்த்தீங்கன்னா உருவம் உள்ளவர், இஸ் எ பர்சன். அது யார் புரிஞ்சுக்கிறாங்களா? ஒன்லி பை டிவோட்டிஸ். இதுதான் வித்தியாசம். பக்தர்கள் வந்து கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே அருவவாதிகள் கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை, அந்த பிரம்ம ஜோதியில போய் இரண்டரை கலக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அருவவாதிகள். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையிலே சொல்லியிருக்கார். இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானத்தில் இருக்காங்க. அவங்க அஜ்ஞானத்திலேருந்து வெளியே வரணும்னா எப்படி? கடவுளுடைய கருணை அதனால தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ அவர்கிட்ட வந்து எண்ணற்ற தன்மைகள், பண்புகள் இருக்கு. அது எல்லாமே திவ்யமான பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ அவருடைய காரணமற்ற கருணையால தான் வந்து ஒருத்தரை வந்து விடுவிக்க முடியும். இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள்லாம் வந்து இந்த பௌதீக பிரபஞ்ச கட்டில இருந்து விடுவிக்க முடியும். விடுவிச்சார்னா அப்போ வந்து அந்த மனிதன் வந்து எங்க போலாம்? நித்தியமான லோகமான கோலோக்குல விருந்தாவனத்துக்கு போலாம். அங்க போனா திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தூய பக்தர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போறதுக்கு கூட விருப்பப்பட மாட்டாங்க. அவங்க அப்ப என்னதான் விருப்பப்படுவாங்க? நித்தியமா பகவானுக்கு வந்து சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க விருப்பப்படுவாங்க. ஓகே. ஸோ எதையுமே இந்த தூய பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது வேணும், இது வேணும்னு எதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்களோட பிரார்த்தனை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஒன்லி ப்ரேயர் இஸ் டு பி ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் கன்செப்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் டு பி என்டாங்கிள்ட் என்கேஜ் இன் த லா டிரான்ஸ்டென்டல் சர்வீஸ். இந்த பௌதீக விஷயத்துல இருந்து என்னை விலக்கிட்டு இங்க இருந்து டிட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய சேவையை நான் பண்ணணும், உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டோட இருக்கணும். டிட்டாச் ஃப்ரம் மெட்டீரியல் லைஃப், அட்டாச்மெண்ட் டு ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்களுக்கு எப்பவுமே வந்து சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் வந்து தூய பக்தர்கள் வந்து விருப்பப்படுவாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஜேந்திரன் வந்து தன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பண்றார். ஓகே. ஸோ அவர் வந்து தெளிவா இருக்கார். கிருஷ்ணர் நாராயணன் தான் வந்து முழு முதற் கடவுள், டெமிகாடு. அவர் டெமிகாடுன்னு சொல்லிட்டு நினைக்கல. அவர் தான் முழு முதற் கடவுள். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமானவர். ஓகே. ஏன்னா அப்போ அந்த சமயத்துல இவர் பிரார்த்தனை பண்ணும்போது யார் வந்தாங்க? அவர் தான் நாராயணன் தான் கருட பாகத்தின் மேல வந்தார் இல்லையா? நம்ம அந்த பிக்சரை பார்க்கலாம். பிரம்மாவோ சிவனோ ருத்ர யாருமே அந்த இடத்துல வரவே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஜேந்திரன் தன்னுடைய தும்பிக்கையில வந்து தாமரை மலர்களை பிரிச்சுட்டு இருக்குது. கடவுளுக்கு வந்து அர்ப்பணிக்கணும் சொல்லிட்டு, சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நாராயணன் 4 கை வடிவம் வச்சிருக்கார் இல்லையா? சங்கு, சக்கரம், கதை, பத்மம் ஏந்தி இருக்கிறாரு. இந்த நாராயணன் பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட கஜேந்திரனுடைய பிரார்த்தனையை கேட்டுட்டு வரார். ஓகேவா? வரும்போது அந்த கஜேந்திரனும் கஷ்டப்பட்டு வலியோட இருக்கிறாரே, இந்த கருட பகவான் வந்து சீக்கிரமா போக மாட்டேன்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து ஃபாஸ்டா சுதர்சன சக்கரத்தை அனுப்புறாரு. பாருங்க, இந்த பிக்சர்ல தெரியுதா? யானை வந்து பாத்தீங்கன்னா தும்பிக்கையில வந்து தாமரை மலர் வச்சிருக்குது, கடவுளுக்கு வந்து அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு. கால் பாத்தீங்கன்னா யார் பிடிச்சிட்டு இருக்குது? முதலை பிடிச்சிருக்காரு. அந்த முதலை யாரு? கந்தர்வர், ஹூ ஹூ என்ற அரசன் இல்லையா? தேவல ரிஷியால சபிக்கப்பட்டு முதலையா ஆனாரு. கஜேந்திரன் யாரு? இந்திரதூமன் அரசன், தமிழ தேசத்தை ஆண்டு வந்தார். அகஸ்திய முனிவரால சபிக்கப்பட்டு ஒரு யானையா வந்தாரு. இவர் எங்க இருந்தாரு? திரிகுட்ட பர்வதத்துல இருந்தார், மவுண்டெயின்ல இல்லையா? அங்க வந்து தன்னுடைய பெண் யானைகள் பின்னாடி பாருங்க, பசங்க பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்க. யாராலையும் காப்பாற்ற முடியல. இது எவ்வளவு நாள் நடந்துச்சு? 1000 வருஷம் நடந்துச்சு இல்லையா? இப்ப வந்து என்னாச்சு? இவருடைய பிரார்த்தனைனால கடவுள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆனார் இல்லையா? மகிழ்ச்சி ஆயிட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து அப்பியர் ஆறார் இல்லையா? ஸோ அப்பியர் ஆறாரு. ஸோ அவர் வந்து இந்த சக்கரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா போன பிக்சர்ல நம்ம பார்த்தோம். ஓகே. இங்க பாருங்க, அவர் முதலையோட ஆஹ் தலை வந்து கட்டா இருக்குதா, ரத்தம் வந்துட்டு இருக்குதா? ஸோ இந்த காலம் விடுவிக்கப்பட்டது. இங்கேயும் காயம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த விஷ்ணுவே வந்து இவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்குறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாங்க. ஸோ டச்டு பை த லார்ட்ஸ் விஷ்ணு த crocodile regained his previous body. இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க,
அது இந்த முதலை வந்து என்னாச்சு, கந்தர்வனா மாறிட்டான். ஒரு அழகிய கந்தர்வன், ஊஹூ என்ற அரசனா மாறிட்டான். அதே அந்த யானை பாருங்க, இந்திரதுமன் அரசனா மாறிட்டாங்க. ஸோ இவருக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய உடல் கிடைச்சிச்சு. இந்த லீலையை பார்க்கறதுக்கோசம் மேலே இருக்கிற தேவர்கள், பிரம்மா, சிவன் எல்லாம் வந்து அந்த இடத்துல அப்புறமா வந்து அப்பியர் ஆறாங்க. பட் ஹெல்ப்புக்கு வரல, நாராயணன் தான் வந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு பிறகு என்னாச்சு, the crocodile cursed whether to become, இது பார்த்தோம். ஸோ கஜேந்திரன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன ஆகுது, ஸ்பிரிச்சுவல் பாடி கிடைக்குது. ஸோ அவர் எங்கே போறாரு, சாரூப்பிய முக்தி கிடைச்சிச்சின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. சாரூப்பிய முக்தி கிடைச்சிட்டு அவர் வந்து கடவுளுடைய நித்திய லோகத்துக்கு போறார். ஓகேவா. இங்க போயிட்டு யார் செய்யறது, கஜேந்திரன் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்மளும் இதுல என்ன டேக் ஹோம் மெசேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை வழிபடணும், முழு முதற் கடவுளை தான் வழிபடணும் இல்லையா. இதர தேவர்களை வழிபட அவசியம் இல்லை. இங்க கஜேந்திரன் நாராயணன் நமஸ்காரம் பண்ணி வைகுந்த லோகத்துக்கு போனாரு. சாரூப்பிய முக்தியும் அவருக்கு கிடைச்சிச்சு இல்லையா. சோ இங்க சுகதேவ் கோசாமி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் வந்து இந்த விஷயத்த கேட்குறாங்கோ, கஜேந்திரனுடைய டெலிவரன்ஸை கேட்குறாங்களோ, அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆஹ், பௌதீக வாழ்க்கை சிக்கல்ல இருந்து விடுவிக்கப்படுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ நம்ம எப்படி வந்து அந்த கஜேந்திரன் இந்த துயரத்துல இருந்து வெளிப்பட்டாரோ, ஓகே, அது மாதிரி நம்மளும் வந்து வெளிப்படலாம், விடுதலை அடையலாம். அதுக்கு யாரை வழிபடணும், பரமபுருஷ பகவானை வந்து தான் வழிபடணும். ஓகே. நாளைக்கு வந்து கங்காவை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு, ஸோ ஸோ இந்த யானை பிரார்த்தனை பண்ணும்போது பாருங்க, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் பாடி, இது வந்து அறியாமையினால கவரப்பட்டிருக்குது, எனக்கு இது வேண்டாம், நான் வந்து முக்தி அடையணும், நித்தியமான முக்தி அடையணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. நான் இந்த பௌதீக உலகத்துல இருந்து விடுதலை ஆகணும், அஃபர் மை ரெஸ்பெக்ட்ஃபுல் அபைசன்ஸ் அண்ட் டு த சுப்ரீம் பர்சன், கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்லிட்டு தன் பிரார்த்தனையில சொல்றாங்க. அவர் எப்படியாப்பட்டவர், பகவான் இஸ் அன்பார்ன் அஜான் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா. மறுபடியும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கஜேந்திரன் ரொம்ப அழகான பிரார்த்தனைய தன்னுடைய இருதயத்துல இருந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ இஸ் எ சூப்பர் சோல், மாஸ்டர் ஆஃப் ஆல் மிஸ்டிக் யோகா, அண்ட் இஸ் இன் த கோர் ஆஃப் எவ்ரி ஒன். ஓகேவா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் ஃபோர்பிடபிள் ஸ்ட்ரென்த் இன் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றாங்க. அவர் தன்னுக்கு சரணடைந்த பக்தர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு இல்லையா. அவருக்கு அன்லிமிட்டெட் எனர்ஜி இருக்குது இல்லையா. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் இந்த ஜீவ தத்துவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு சரீரம் எடுத்த பிறகு அதை வந்து மறந்துடுது. தன்னுடைய உண்மையான அடையாளத்தை வந்து மறந்துடுது. ஸோ நம்மள என்ன பண்ணக்கூடாது, இந்த அறியாமையில வாழக்கூடாது. எப்படி யானை வந்து அறியாமையில வாழ்ந்துச்சோ, அது மாதிரி நம்ம வாழக்கூடாது. நம்மளுடைய ரியல் ஐடென்டிட்டி, நம்ம யாரு, நான் ஆத்மா, கடவுளுடைய அங்கத்துணுக்கு, நான் கடவுளுடைய நித்திய சேவகன்றதை வந்து நம்ம மறந்துட்டோம். நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். யார் மூலமா, கஜேந்திரன் என்ன சொன்னாரு, குரு மூலியமா பண்ணிக்கணும்னு அப்படின்னு சொன்னாரு இல்லையா. அது மாதிரி ஆஹ் நம்ம நினைவுக்கு வரணும், நான் வந்து கடவுளுடைய அங்கத்துணுக்கு, கடவுளுக்கு நித்திய சேவகன்ற தாட் நமக்கு வரணும். ஸோ அதுக்கு குருவை அணுகி நம்ம நித்தியமா நாமஸ்மரணம் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணதுனால கடவுளே வந்து அவர் முன்னாடி தோன்றார் இல்லையா. ஓகே. ஸோ அவருடைய டிஸ்கை விட்டு கட் பண்ணார். ஸோ நம்மளுக்கு அறியாமையில இருந்து நம்மள கடவுள் வந்து காப்பாத்துவாரு. அதுக்கு நம்ம அவருக்கு வணக்கத்தை தெரிவிக்கணும். ஓகேவா. ஸோ இப்படி வந்து கஜேந்திரன் வந்து காப்பாற்றப்பட்டார். ஓகேவா. சோ இங்க சுகதேவ் கோசாமி சொல்றாரு, யார் ஒருத்தங்க வந்து இந்த நேரேஷனை கேக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பௌதீக விஷயத்துல இருந்து விடுதலை அடைவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு நிமிஷம்.
இங்க சுகதேவ் கோசாமி சொல்றாரு பாருங்க பரீட்சித்துக்கு, யார் ஒருத்தன் வந்து இத வந்து கேட்குறாங்க, இந்த நேரேஷன வந்து தே வில் கெயின் எ ரெபுடேஷன் அஸ் எ டிவோட்டீஸ் அண்ட் தே ஆர் அன்அஃபெக்டட் பை த கண்டாமினேஷன் ஆஃப் கலியுகா அண்ட் தே நெவர் see பேட் ட்ரீம்ஸ். ஓகேவா? ஸோ இதனோட பலன் என்ன? இத கேட்கறதுனால நம்மளும் வந்து திறந்த பக்தர்கள் ஆகலாம். அப்புறம் இந்த பௌதீக கலியுக கலக்கத்திலிருந்து வெளியே விடுதலை பெறலாம். அப்புறம் நமக்கு கெட்ட கனவுன்றத வரவே வராதுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஓகே. Therefore, after getting up from bed in the morning, would is their own welfare, especially, okay, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவன் வந்து இந்த மந்திரத்தை வந்து sound chants this narration as it is without deviation to counteract the troubles of bad dreams. யாருக்கு ஒரு கெட்ட கனவு வருதோ அவங்க வந்து காலையில எழுந்த உடனே இந்த கஜேந்திர பிரார்த்தனைகளை வந்து பாடுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது கெட்ட கனவாலன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்ப வந்து பகவான் அங்க வந்து தோணினார் இல்லையா? அவர் வந்து இவ்வளோ நேரம் கஜேந்திரன் பிரார்த்தனை பண்ணார். இப்போ வந்து கடவுள் வந்து திருப்பி பேசுறார். Free from all sinful reactions are those who raise from bed at the end of the night, early in the morning, and fully concentrate their minds with great attention upon my form, your form, this lake, mountain, caves, garden, the cane plants, bamboo plants, celestial trees, the residential quarters of me, Lord Brahma, Shiva, and three peaks of Trikuta. த்ரீகுட்டான்ற மூன்று இல்லையா? அந்த மூன்று பீக்ஸ், okay, of mountain made of gold, silver, iron by very pleasing abode. Okay, white Iceland called Swetadeepa, which is always brilliant with spiritual rays. My mark of Srivatsa, Kaustubha gem, my Vaijayanti garland, my club Kaumodika, Sudarshan disc, and Panchasanya conch shell, my bearer Garuda, the king of birds, my bed Sheshanaga, my expansion of energy, the goddess of fortune, and Lord Brahma, Narada Muni, Lord Shiva, Prahalada, my incarnation like Matsya, Kurma, Varaha, my unlimited all auspicious activity which healed pity to he who hears them. Sun, moon, fire, mantra, omkara, absolute truth, total material energy, the cows and brahmanas, devotional service, the wives of Soma, Kashyapa, who are all daughter of King Daksha, the river Ganges, Saraswati, Nanda, Yamuna, elephant Airavata, Durva Maharaja, the seven rishis and pious human beings, my dear devotee, and to those who raise from bed at the end of the night and offer me the prayers offered by you, I give eternal residence in the spiritual world at the end of their lives. கடவுள் என்ன வாக்கை இங்க கொடுக்குறாரு? யார் ஒருத்தன் வந்து இந்த கஜேந்திரன் பண்ண பிரார்த்தனைகளை பண்றவங்களோ கண்டிப்பா என்ன கொடுக்குறேன்? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல அவங்களுக்கு வந்து இடம் கொடுப்பேன். அவங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சுட்டு அவங்க வரலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ சுகதேவ் கோசாமி மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு, ரிஷிகேஷா. ஏன்னா புலன்கள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றவர். அப்புறம் அவர்கிட்ட வந்து பாஞ்சசன்யன்ற சங்கு இருக்கு. ஓகே, திஸ் ப்ளீசிங் வே ஆல் த டெமிகாட்ஸ் ஹெட்டட் பை லார்ட் பிரம்மா, தென் ஹி மவுண்டட் த பேக். அவர் அங்கிருந்து அப்புறம் கிளம்பி போறாரு. ஸோ நம்மள வந்து இந்த கஜேந்திர பிரார்த்தனைகளை பாடுறதுக்கு பழகிக்கணும். ஓகேங்களா? கத்துக்கலாம். ஓகே. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருப்பியஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீமத் கந்த ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். கந்தராஜ் भागवतम की जय. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा.